ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 9 திருமொழியின் 4 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக திருவரங்கம் திவ்ய தேசத்தை அடைந்து விட்டோம். பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே உபய காவிரி மத்தியிலே திருமண தூண்களுக்கு இடையே பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் பெரியாழ்வார் அருளால் இப்போது நமக்கு கிட்டிவிட்டது. இப்ப 4வது பாசுரத்துல பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை கண்ணனாக கண்டு பெரியாழ்வார் பாடுகிறார். எப்போதும் போல பாட்டின் முதல் 2 அடிகள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் கண்ணன் என்ற அனுபவம். அடுத்த 2 அடிகள் திருவரங்கத்தின் பெருமை. 2+2 ஃபார்முலா. 4வது பாசுரம். 16 ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னுமதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் புது நாள் மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே. 16 ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னுமதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் புது நாள் மலர் கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே. இப்ப பாட்டின் முதல் பாதிக்கு வருவோம். கண்ணபிரான் எப்படிப்பட்டவன்னா 16,100 தேவிகளோடு துவாரகையில அவர்களுக்கு தலைவனாக ஜம்முன்னு எழுந்தருளியிருந்தான். அவன் தான் இப்போது திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான். பாசுரம் பாருங்க. 16 ஆயிரவர், 1000னா 1000, 16 ஆயிரவர்னா 16,000. ஆனா வியாக்கியானத்துல என்ன காட்டியிருக்காருன்னா இந்த 16,000ங்கிறதுல 16,100ன்னு அர்த்தம். கண்ணனுக்கு மொத்தம் 16,108 தேவியர்னு புராணத்துல பாக்குறோம். ஆனா அது இல்லையேன்னா இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்துல ரவுண்டிங் ஆஃப்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு நிலம் வாங்குறார். அந்த நிலத்தின் மதிப்பு என்னன்னா 25,35,464 ரூபா 25 பைசான்னு இருக்குன்னா அது அப்படியே சொல்ல மாட்டார். 25 லட்சத்துக்கு வாங்கினேன் பார். அது போல ரொம்ப பெரிய எண்களா இருக்கும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணுவா இல்லையா. அதனால இந்த இடத்துல 16,000ங்கிறத 16,108 என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால 16 ஆயிரவர் 16,108ங்கிற எண்ணிக்கை கொண்ட தேவிமார். தேவினா இந்த இடத்துல மனைவின்னு அர்த்தம். தேவிமார்னா அத்தனை மனைவிமார்கள் அத்தனை பேரும் பணி செய்ய. பணினா கைங்கரியம்னு அர்த்தம். பணி செய்யனா இவ அத்தனை பேரும் கண்ணபிரானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இது உணர்த்தர தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்ணுவோம்? ஓ, கிருஷ்ணன் ஏன் சார் இத்தனை கல்யாணம் பண்ணிட்டார்? அப்படி வேற கோணத்துல பார்க்க கூடாது. பரமாத்மா ஒருத்தன் தான் புருஷோத்தமன். எம்பெருமான் ஒருவன் தான் ஆண். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே அவனுக்கு மனைவியின் ஸ்தானத்துல இருக்கும். அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட அவனுடைய மனைவியர். நாம இருக்கிற உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பெண், பெருமாளுக்கு மனைவி. இதை புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு கிருஷ்ணன் 16,108 தேவியோடு இருந்தான்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு பரமாத்மாவுக்குத்தான் நாம் அத்தனை பேரும் கைங்கரியம் செய்வதற்காக ஏற்பட்டவர்கள். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கே நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அவ்வளவுதான். இந்த கான்செப்ட், அந்த தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். 16 ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய இத்தனை பேரும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க துவரை என்னுமதில். துவரைனா துவாரகைன்னு அர்த்தம். என்னுமதில்னா என்கிற அந்த ஊரிலேன்னு அர்த்தம். துவாரகைங்கிற ஊர்ல துவாரகாதீசனாக கண்ணன் விளங்குகிறான். 16,108 தேவிகள் கைங்கரியம் பண்றா. இவன் எப்படி இருந்தானா அவ அத்தனை பேருக்கும் நாயகராகி வீற்றிருந்த. நாயகன் அப்படின்னா இந்த இடத்துல கணவன், தலைவன் அர்த்தம். நாயகராகி 16,108 பேருக்கும் நாயகன் யாரு? அவளுடைய காதல் நாயகன் யாருன்னா நம்ம கண்ணபிரான். வீற்றிருந்த, சிம்மாசனத்திலே வீற்றிருந்து ஆட்சி புரிந்த அவர்களையும் கைங்கரியத்தில் கொள்கிறான். மக்களையும் தன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி ஆட்சியையும் நடத்துகிறான். அப்படிப்பட்ட மணவாளர் மண்ணு கோயில். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன திருநாமம்னு பெரிய கேள்வி. ரங்கநாதன், பெரிய பெருமாள், நாராயணன், ஜெகநாதன், நம்பெருமாள். இதுல எது சொல்லலாம்னா சம்பிரதாயத்துல முக்கியமாக அவருக்கு கொடுக்கப்படும் திருநாமம் அழகிய மணவாளன். அன்ன விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை ஸ்ரீரங்கத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன திருநாமம்னு கேட்டா அழகிய மணவாளன் தான் சொல்லுவா. அழகியன்னா என்ன அர்த்தம்? ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு அர்த்தம்.
மணவாளன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம், அழகிய மணவாளன்னா நல்ல மாப்பிள்ளைன்னு அர்த்தமா. ஏன்பா அப்படி சொல்றாருன்னா அது வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் ஸ்ரீரங்க நாச்சியார தங்களாத்து பொண்ணா கருதுறாளாம். நம்ம எல்லாம் யாருன்னா ஸ்ரீரங்க நாச்சியார சேர்ந்தவா, நம்மாத்து குழந்தைதான் ஸ்ரீரங்க நாச்சியார். அவளை பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, அதனால அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்மாத்து பொண்ணு ஸ்ரீரங்க நாயக்கிய கல்யாணம் பண்ணிட்டு அழகான மாப்பிள்ளை, ஓ அவரா அழகிய மணவாளன். இதத்தான் சம்ஸ்கிருதத்துல சுந்தர ஜாமாத்தா ரம்ய ஜாமாத்தான்னு குறிப்பிடுவார்கள். மணவாள மாமுனிகளுக்கும் அதே திருநாமம் தான். அதனாலதான் ரம்ய ஜாமா திருமுனி, சௌமிய ஜாமா திருமுனிம்பா. அது அத்தனையும் அழகிய மணவாள மாமுனி, அதைத்தான் சுருக்கமா மணவாள மாமுனிங்கிறா. அதனால ஸ்ரீரங்கத்துல உள்ள பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். அது இந்த பாட்டுக்குள்ள இருக்கான். அந்த அழகுங்கிறது என்னன்னா இத்தனை தேவிகளுக்கும் தலைவனாக வீற்றிருத்தல் அழகான். மணவாளன்னா அவளுக்கு கணவனாகிய மாப்பிள்ளை. இப்ப பாட்ட செய்வீங்கோ. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னுமதில் நாயகராகி வீற்றிருந்த அழகிய மணவாளர் மாப்பிள்ளையாகிய அந்த பெரிய பெருமாள் மண்ணு கோயில். மண்ணுன்னா நிலைத்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். இங்க பள்ளி கொண்டிருக்காரு பெருமாள், அவர் ஒரு உறுதியோட இருக்காராம். கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகிற வரைக்கும் இங்கிருந்து நான் புறப்பட மாட்டேங்கிறதுல உறுதியோடு மண்ணு நிலை நிற்கக்கூடிய அழகிய மணவாளருடைய கோயில் எதுன்னா அதுதான் ஸ்ரீரங்கம்னு அடுத்த 2 அடிகள்ல காட்ட போறார். அப்ப பாட்டின் முதல் பாதி துவாரகையிலே 16,108 தேவிகளுக்கு கணவனாக அழகிய மணவாளனாக விற்றிருந்த பெருமாள் இப்ப அழகிய மணவாளனாக விற்றிருக்கும் இடம் எது? பாட்டின் 2வது பாதி புது நாள் மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும். ஒரு பெரிய தொடர் சொல்லிட்டார். முதல்ல உங்களுக்கு ஒரு கதையா சொல்லிடுறேன். கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்த்தம் சொன்னா விஷயம் என்னன்னு புரியும். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீரங்கத்துல காவிரி இருக்கு, சந்திர புஷ்கரணி இருக்கு, இன்னும் பல பல பொய்கைகள்லாம் இருக்கு. இதை பத்தி ஸ்ரீரங்க மகாத்மியமும் நிறைய சொல்றது. இந்த எல்லா பொய்கை நீர்நிலைகள்ல பார்த்தாலும் தாமரை பூக்கள் மலருமா. ஆனா அந்த தாமரைகளுக்கெல்லாம் சாத்விகமான ஒரு கர்வம் இருக்குமா. நல்லா கவனிங்கோ, முன்னாடியே அடைமொழி இட்டு சொல்கிறேன், சாத்விகமான கர்வம். இப்ப நான் பணக்காரன்னு கர்வம் கொண்டா அது தப்பு. என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்குன்னு கர்வம் கொண்டா அது தப்பு. நான் தான் பெரியவன் மட்டவன் அப்படியெல்லாம் நினைச்சா அது தப்பு. ஆனா ஸ்ரீரங்கத்துல வசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கே. ஐயோ லோகத்துல எத்தனையோ பேர் இப்படியெல்லாம் வாழறா, நல்ல வேளை நம்மள பெருமாள் ஸ்ரீரங்கத்துல வச்சாரே. அதனால ஒரு சாத்விகமான கர்வம், அது பக்தினால வந்ததான். அத பெரிய தோஷம் நம்ம கருதக்கூடாது. இப்ப ஸ்ரீரங்கத்துக்காராளுக்கே அது ஒரு சின்ன எண்ணம் உண்டுமா, நாங்களாம் யாரு தெரியுமா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவான்னு. அது போல ஸ்ரீரங்கத்துல உள்ள பூக்கள், உடனே யாரையோ தோஷமா சொல்லிட்டேன் பாகவத அபச்சாரம் நினைச்சுக்காதீங்க. பாட்டுக்கு என்ன அர்த்தமோ அந்த கோணத்துல மட்டும் பார்ப்போம், நத்திங் சீரியஸ். இப்ப ஸ்ரீரங்கத்துல பூத்த தாமரைகள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் எண்ணமா நாங்கெல்லாம் எங்க ஸ்ரீரங்கத்துல பூத்திருக்கோம். அதனால அந்த சாத்விக அகங்காரம் அதுக்கு என்ன தோன்றதான், பெருமாளுடைய உந்தி தாமரையாகவே தங்களை நினைச்சுக்கிறதாம். பெருமாளுடைய நாபிலேந்து பூத்த தாமரைக்கு என்ன பெருமை உண்டோ ஸ்ரீரங்கத்துல பூத்த ஒவ்வொரு தாமரைக்கும் அந்த பெருமை உண்டு. அதனால புதுசா பூத்த தாமரை அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறதான். மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் கவிநயம் தான். உடனே ஸ்ரீரங்கத்துல இருந்தா கர்வம் வருமா, சில பேர் கமெண்ட்ல போட்டுருவா. ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு திவ்ய கஷேத்திரம், கஷேத்திரத்தில் இருப்பவருக்கு கர்வமே வரக்கூடாது. இவன் ஏன் இப்படி உபன்யாசம் பண்ண, இது எதுவும் நான் சொல்லல, பாட்டுல என்ன இருக்கோ அதுக்கு அர்த்தம் சொல்றோம். இத ஒரு கவிநயத்தை கவிநயமாக ரசிக்க வேண்டும்னு மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தாமரை மலர்றதாம், மலர்ந்துட்டு அப்படி சுத்தி பாக்குறதாம். எங்கப்பா இருக்கும், ஸ்ரீரங்கத்திலயா, ஸ்ரீரங்கத்துல மலர்ந்துருக்கேனா, பெருமாளுடைய நாபி கமலம் பிரம்மா உருவானாரே அந்த தாமரைக்கு என்ன பெருமை உண்டோ ஸ்ரீரங்கத்துல பூத்துட்டேனா எனக்கும் அந்த பெருமை உண்டே. அப்படி பெருமையோடு சுத்தி இருக்கிற தாமரை எல்லாம் ஒரு பார்வை பார்க்குமா, அதுகள்லாம் சொல்லுமா நாங்களும் இதே ஸ்ரீரங்கத்துலதான் மலர்ந்துருக்கோம்னு. உடனே இது என்ன பண்ணுமா, இந்த தாமரை நன்னா மேல மலர்ந்து எட்டி அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற தீவு இருக்கு பாருங்க, அதுக்கு அப்பால் உள்ள நீர்நிலையில உள்ள தாமரைகள் எல்லாம் பார்க்குமா. இது பாக்குற பார்வையில அந்த தாமரை எல்லாம், ஐயோ எங்களுக்கு ஸ்ரீரங்கத்துல பிறக்கிற பாக்கியம் கிடைக்கலையே, ஸ்ரீரங்கத்தில் பூக்கும் பாக்கியம் கிடைக்கலையேன்னு அந்த தாமரை எல்லாம் தலைய தொங்க போட்டுன்னு வருத்தப்படுமா. இந்த காட்சி நடைபெறும் கஷேத்திரம் ஸ்ரீரங்கம்னு பாடியிருக்காரு. இப்ப பாட்டின் 2வது பாதிக்கு வருங்க. புது நாள் மலர் கமலம். ஏன்னா இந்த கதை சொல்லலைன்னா இதுக்கு அர்த்தம் புரியாது. புதுனா புதிதாக மலர்ந்தன்னு அர்த்தம், நாள் மலர்னா அன்றைக்கு மலர்ந்தன்னு அர்த்தம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தானே. என்ன அப்படி இல்ல, புது மலர்னா நமக்கு ஒரு பூவை பார்க்கும்போது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பூவை விக்கிறவர்கிட்ட கேட்டாதான் தெரியும் அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு வந்ததா அன்னைக்கே பூத்ததாங்கிறது தெரியாது. புதுனா பார்ப்பதற்கும் புதுசா இருக்கும், நாள்னா அன்றைய நாளிலேயே பூத்து இருக்கும். அப்ப அப்பியரன்ஸும் அப்படி இருக்கு. இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ல எல்லாம் பார்த்தா ஹிஸ் ஏஜ் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆதார் நம்பர் இஸ் இத்தனை ஏஜ்னு கொடுப்பான்.
ஹிஸ் ஏஜ் பை அப்பியரன்ஸ் இதுன்னு கொடுப்பான். மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்ததுனால அடி எனக்கு தெரியும். அது போல புதுன்னு சொன்னா பார்ப்பதற்கு அப்பியரன்ஸ்ல புதுசா இருக்கும். நாள்னு சொன்னா அதோட சர்டிபிகேட் எடுத்து பார்த்தாலும் அன்னைக்குதான் மலர்ந்திருக்கும். அதுதான் புது நாள் மலர் கமலம். கமலம்னா தாமரை, மலர்னா மலர்ந்தன்னு அர்த்தம். இந்த இடத்துல மலர்னா பூன்னு அர்த்தம் இல்ல, மலர்னா பூத்திருக்கும்னு அர்த்தம், பிளாசம் ஆனன்னு அர்த்தம். புது நாண்மலர் கமலம், பார்ப்பதற்கு புதுசா இருக்கக்கூடிய அன்றைக்கு மலர்ந்த அந்த கமலம் தாமரை பூ. எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான். அது தன்னை என்ன நினைச்சுக்கிறதா, எம்பெருமான் பெருமாள் இருக்காரு ஸ்ரீரங்கநாதன், அவருக்கு ஒரு உந்தி தாமரை இருக்கு பொன் வயிற்றில். இந்த இடத்துல வயிறுங்கிறது தொப்புளுக்கு ஆகு பெயர்னு மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வயிறுனா இந்த இடத்துல அப்டமன்னோ ஸ்டொமக்னோ அர்த்தம் இல்ல, நேவல்னு அர்த்தம், தொப்புள்னு அர்த்தம். பொன் வயிற்றில், பொண்ணுனா அழகியன்னு அர்த்தம். பெருமாளுக்கு அழகான சுருண்ட அந்த நாபி இருக்கோ இல்லையோ, உந்தி இருக்கோ இல்லையோ, தொப்புள். பொன் வயிற்றில் அந்த தொப்புள்ளேந்து வந்த பூவே போல்வான். பூ எது? பிரம்மாவை உருவாக்கிய பெருமாளுடைய நாபி கமலம், உந்தி தாமரை. அதுலதான் பிரம்மா பிறந்தார், பத்மநாபன் பெருமாள் சொல்றோம். பூவே போல்வான், இந்த இடத்துல போல்வான்னா போல இருப்பதற்காகவே அர்த்தம். இது வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம். நம்ம திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாளே, போவான் போகின்றார், போவதற்காகவே போகின்றார். கூவுவான் வந்து நின்றோம், கூவதற்காகவே வந்து நின்றோம். அது போல போல்வான் என்றால் போல இருப்பதற்காகவே. அதாவது இந்த தாமரை என்ன நினைச்சுக்கிறதான், ஸ்ரீரங்கத்துல முடிச்சிட்டேனோ இல்லையோ, பெருமாளுடைய உந்தி தாமரை போலவே நான் இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு அதற்காகவே பொது நாயகம் பாவித்து. இந்த இடத்துல பொதுனா காமன் அர்த்தம் இல்ல, ஃபார் ஆல், எல்லோருக்கும் அர்த்தம். நாயகம்னா தலைவன் அர்த்தம். பொது நாயகம்னா எல்லாருக்கும் தலைவன். பெருமாளுடைய உந்தி தாமரையில இருந்தா நம்ம பிரம்மாவே வரார். அப்போ அந்த உந்தி தாமரைக்குள்ள பெருமையெல்லாம் எனக்கும் உண்டுன்னா பொது, எல்லாருக்கும் நாயகம், தலைவன் என்ற தன்மை எனக்கும் உண்டு. நாயகன்னா தலைவன், நாயகம்னா தலைமை பண்பு. பொது நாயகம், எல்லாருக்கும் தலைமை பண்பு, எனக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு அப்படின்னு பாவித்து, மனதால் பாவித்து கொண்டு. இது உந்தி தாமரை கிடையாது, அப்படி பாவனை பண்றதான். தன்னை உந்தி தாமரை போல பாவித்து இருமாந்து சாத்விகமான கர்வம் கொண்டதான். கர்வம் கொண்டு சுத்தி இருக்க தாமரை எல்லாம் பார்த்தது. அதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல், நாங்களும் ஸ்ரீரங்கத்துல தானே இருக்கோம்னுது. அதனால நன்னா மேல மலர்த்து எட்டி ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில உள்ள தாமரைகள் எல்லாம் அப்படி அந்த பைனாகுலர்ல பாக்குற மாதிரி பார்த்துதான். அந்த தாமரை எல்லாம் என்ன பண்ணித்தான், அச்சோ நமக்கு அழகு இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, நறுமணம் இருக்கு, மலர்த்தி இருக்கு, ஆனா ஸ்ரீரங்க வாசம் கிடைக்கலையேன்னு முகத்தை தொங்க போட்டுதான். அதான் பொன் சாய்க்கும். பொண்ணுன்னா அழகுன்னு அர்த்தம், சாய்க்கும்னா தள்ளிவிடும்னு அர்த்தம். இந்த தாமரை ஒரு பார்வை பார்த்ததோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில பூத்த தாமரைகளின் அழகெல்லாம் சாய்ந்து கீழே விழுந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் பொன் சாய்க்கும். அதாவது இது விஷயம் என்னன்னா, கஷேத்திரத்துல இருந்தா கர்வம் வருமா வராதான்னு விசாரம் பண்றதுக்காக இல்ல. ஒருத்தனுக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் ஒரு திவ்ய தேசத்துல வசிக்கிறவாளுக்கு ஏற்றம் அதிகம். அதனாலதான் இதுவும் தாமரை தான், அதுவும் தாமரை தான். ஆனா திவ்ய தேசத்தில் பூத்த தாமரையை பார்க்கும்போது சாதா தாமரை எல்லாம் பொன் சாய்க்கும். தங்கள் அழகு சாய்ந்து போய் அழகு கீழே தள்ளி விழுந்த நிலையில ஒரு திவ்ய தேச வாசம் கிடைக்கலையே, ஸ்ரீரங்க வாசம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறது. இந்த பெருமை மிக்க கஷேத்திரம் தான் புனல் அரங்கமே, நீர்நிலைகள் நிறைந்த ஸ்ரீரங்கம். அப்ப பாட்டின் 2வது பாதி புதுசா அன்னைக்கு மலர்ந்த தாமரை பெருமாளுடைய அழகான நாபியிலேயே பூத்த தாமரையா தன்னை நினைச்சுண்டு பாவித்து எல்லோருக்கும் தன்னை தலைவனாக கருதி அப்படி ஒரு சாத்விகமான கர்வத்தோடு ஒரு பார்வை பார்த்தா ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில இருக்க தாமரையெல்லாம் அங்கிருந்து பார்த்துட்டு எங்களுக்கு அந்த திவ்ய தேச வாசம் கிடைக்கலையேன்னு சொல்லி தங்களுடைய அழகு கீழே விழுந்த நிலையில் பொன் சாய்க்கும், அழகு சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது பாட்டின் கருத்து. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னு கோயில் புது நாள் மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னு கோயில் புது நாள் மலர் கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் பொது நாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே. 16,108 தேவிகளுக்கு தலைவனாக துவாரகையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகிய மணவாளன். அவன் இப்ப எழுந்தருளி இருக்கும் கோவில் எதுன்னா, அன்றைக்கு பூத்த புதிய தாமரை பெருமாளுடைய உந்தி தாமரையாக தன்னை கருதி
எல்லோருக்கும் தலைவனாக பாவித்து ஒரு பார்வை பார்த்து சாத்விக கர்வத்தை காட்ட, அதனால மற்ற தாமரைகள் அழகிழந்து போகக்கூடிய க்ஷேத்திரமாகிய திருவரங்கம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The handsome bridegroom of 16,108 girls who rules the city of Dwaraka now dwells in Srirangam, rich in water bodies, where if a lotus blossoms, assumes itself as the navel lotus of the Lord and looks with sattvic arrogance, all the other lotuses lose their beauty என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். பெரியாழ்வாரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர் கிருஷ்ணனை எடுத்துட்டா சாதாரணமா விடுவாரா? அடுத்த பாட்டிலும் பெரிய பெருமாளை கண்ணனாகவே பாடப்போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பதினாறாமாயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் மதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில். பதினாறாமாயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் மதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில். புதுநான் மலர் கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்திருமாந்து பொன்சாய்க்கும் புனல்லரங்கமே. புதுநான் மலர் கமலம் எம்பெருமான் பொன்வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவித்திருமாந்து பொன் சாய்க்கும் புனல்லரங்கமே.